நீங்க சும்மா இருங்க பாஸ்டர், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நறுக்குன்னு அவளை 4 வார்த்தை கேட்டதான் அடங்குவா. சும்மா அப்படி இருந்தா அடங்க மாட்டா. ஆலயத்தில் வந்தா அப்படியே அந்நிய பாஷை, வெளியே போனா அநியாய பாஷை. ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். கை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க. ஒரே ஊற்று கிணற்றிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? நம்முடைய நாவை அடக்கி காத்துக்கொள்ள தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. இனிமையான வார்த்தை பேசணும். கணவன்கிட்ட பேசும்போது சாஃப்டா பேசணும். மனைவி கிட்ட பேசும்போது அன்பா பேசணும். சில ஆட்கள் எப்பவுமே அன்புனா ஸ்பெல்லிங் தெரியாத ஆட்களா இருப்பாங்க. வரும்பொழுதே தாட்டு போட்டுன்னு தான் வருவாங்க. வரும்பொழுதே ஒரே அராஜகம் தான் வீட்டில். வரும்பொழுதே பசங்க ஓடி போய் ஒளியும், நம்ம ஜூல சிங்கத்தை பார்த்த மாதிரி. ஆமேன். அப்பா வராருன்னு ஆசையா வந்து கூப்பிடணும். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? டே டே ஓடி ஒழிச்சிங்க, அப்பா வராருன்னு சொன்னா பசங்க அங்கேயும் எங்கேயும் ஓடி முயல் ஓடி ஒளைகிற மாதிரி. அப்படி இல்லை, அன்பான வார்த்தை பேச கற்றுக்கொள்ளணும். ஆமேன் சொல்லலாமா? ஒரு சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அன்பான வார்த்தை பேசுங்க. மேலை நாடுகளில் எல்லா கலாச்சாரத்தையும் நம்ம பின்பற்ற முடியாது. மேலை நாடுகளில் அவன் அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை ஹனி, டார்லிங். அடிக்கடி அவன் சொல்ற வார்த்தை ஒய்ஃபை பார்த்து மை டியர் டார்லிங் ஐ லவ் யூன்னு சொல்லுவான் சாஃப்டா. ஆமேன். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஐயா மாருங்க, இன்னிலிருந்து ஒருவேளை இதுவரையிலும் சொல்லனா பரவாயில்ல, இன்னைக்கு வீட்டில் போய் சொல்லுங்க. ஆமேன். மனைவியை பார்த்து மட்டும் சொல்லுங்க, வேற யாரையும் பார்த்து சொல்லிடாதீங்க. இந்த மனுஷன் வந்தாயா குழப்பம் பண்ணிட்டு போயிட்டாயான்னு சொல்லி அப்புறம் எனக்கு கெட்ட பேர் உண்டாக்கிடாதீங்க. நல்ல வார்த்தை பேசணும். புருஷன் எப்ப வந்தாலும் சாஃப்டா பேசணும். அவர் சீக்கிரம் வரும்படியா பேசணும். சில ஆட்கள் வேலை சீக்கிரம் முடிஞ்சாலும் வேலை சீக்கிரம் முடிஞ்சு வீட்டுக்கு சீக்கிரம் வர்றதில்லை. ஏன்னா இவ்வளவு சீக்கிரம் போய் ஏன் சண்டே ஸ்டார்ட் பண்ணணும், அப்படி பார்க்கு பீச்சில் உட்காந்துட்டு லேட்டா வீட்டுக்கு வருவான். சீக்கிரம் வீட்டுக்கும் வராதும் உங்க கையில தான் இருக்குது. ஆமேன். சத்தம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன் இன்னைக்கு. உங்க புருஷன் ரொம்ப 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 நல்ல புருஷனா இருக்க விரும்புறீங்களா? எத்தனை பேர் விரும்புறீங்க? கை தூங்க பாப்போம். நல்ல ஆலோசனை சொல்றேன். நீங்க ரொம்ப 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 நல்ல மனைவியா இருங்க. ஆமேன். நீங்க ரொம்ப 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 நல்ல மனைவியா இருந்தீங்கன்னா அவர் ரொம்ப 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 நல்ல புருஷனா இருப்பார். ஆமேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். விரோதியை நினைக்காதீங்க. ஒருத்தர் யாருக்கும் யார் விரோதி இல்ல. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் துணையாக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். இந்த பீட்டரும் மார்க்கும் ஆபீஸ்ல பக்கத்து சீட்டு. இந்த பீட்டர் எப்ப பாரு பர்ஸ் எடுத்து தன்னுடைய மனைவி போட்டோ பார்த்துனே இருப்பான். இல்ல என் போட்டோ தான் இருக்கு, என் போட்டோக்கு பின்னாடி ஒய்ஃப் போட்டோ இருக்குது. இப்படி போட்டோ எடுத்து இப்படி பார்த்துட்டே இருப்பான். இந்த மார்க்குக்கு பொறாமையா இருந்துச்சு. வீட்டில் போய் சொன்னான், ஏன்டி நீ ஏன் இருக்கிறிய, என் பக்கத்து சீட்டில் இருக்கிறான் பீட்டர் மனைவி போட்டோவை எடுத்து அடிக்கடி பார்த்துக்கிறான்டி. இந்த மார்க்குக்கு எப்படியாவது பீட்டர்கிட்ட இதை கேட்டணும்னு ஒரு ஆசை. ஒரு நாள் பீட்டர் தனியாக கொண்டு போய், ஏன்பா மனைவியை நேசிக்கிறது நல்லது தான், அதுக்குன்னு ஓவரா இல்லை இது ஆஃபீஸில். பீட்டர் சொன்னான், மார்க் அவசரப்படாத, நான் எப்பெல்லாம் ஃபோட்டோ எடுத்து பார்த்துருக்கேன் நீ பார்த்துருக்கிறியா? ஆபீஸ்ல எப்பெல்லாம் எனக்கு தலைக்கு மேல பெரிய பிரச்சனை வருதோ அப்ப எடுத்து நான் போட்டோவை பார்த்துப்பேன். ஆமென். பார்த்துருக்கிறியா? அப்படி நான் எடுத்து பார்க்கும்போது மனசாட்சி சொல்லும், பீட்டர் உலகத்திலேயே உனக்கு பெரிய பிரச்சனை மனைவிதான். அந்த பெரிய பிரச்சனையை கடந்த 36 வருஷமா டீல் பண்றியே, உனக்கு இந்த மேட்டர் எவ்வளவு பெருசுன்னு சொன்ன உடனே அந்த பிரச்சனை இல்லாமே போயிடும்ன்றான் அவன். நாவை சாஃப்டா பேச கத்துக்கணும். நாவும் நெருப்பு தான் வேதம் சொல்லுது. ஆமென். சரீரத்தை அடக்கி ஆள கற்றுக்கொள்ள வேண்டும். சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் பெற்றோருக்கு அடங்கி நடக்கணும். எந்த அளவுக்கு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறீங்களோ, எந்த அளவுக்கு பெற்றோருக்கு அடங்கி நடக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு அம்மா அப்பா பேச்சுக்கு உடனே கீழ்ப்படுகிறீங்களோ, நான் சொல்றேன் இன்னைக்கு வருங்காலத்துல கர்த்தர் உங்களை பெரிய ஆளா மாத்துவார். ஹல்லேலூயா. நல்ல சத்தம் அல்லே சொல்லுங்க. அம்மா அப்பா பிள்ளைங்களை பார்த்து சந்தோஷமா நினைக்கும் பொழுதுதான் அதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். ஆமென். இன்னைக்கு பாஸ்டர் உங்க மத்தியில நீங்க நிக்கிறேன்னு சொன்னா, என்னுடைய தாய் தகப்பனை கடைசி வரைக்கும் சந்தோஷப்படுத்தி அவர்களுக்கு திருப்தியாய் வாழ்ந்த ஒரு சாட்சியை தைரியமா நான் சொல்ல முடியும். ஆமென். அம்மாவை எதிர்த்து பேசுறது, அப்பாவை எதிர்த்து பேசுறது. சில பிள்ளைங்க அப்பாட்ட வாலாட்டாதுங்க, அம்மாட்ட வாலாட்டம். தொலைச்சி ஆண்டவர். ஆமென்.
அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், அம்மா அப்பாவுக்கு ஒப்பு கொடுக்கணும். அம்மா அப்பா என்ன சொன்னாலும் எஸ் ஆமென் சொல்லுவீங்களா? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? என்ன அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்தினீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சர் should be very bright. ஆமென். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி நடக்க வேண்டும். நம்மை நடத்துகிற ஜீவன் உள்ள தேவனுக்கு 1 பேதுரு 5:6 சொல்லுகிறது, ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். நாமே அவசரப்படக்கூடாது, நாமே ஓடக்கூடாது. கர்த்தர் ஏற்ற காலத்திலே உயர்த்துவார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை கனப்படுத்தலாமா? ஏற்ற காலத்திலே கர்த்தர் உயர்த்துவார், ஏற்ற காலத்துல உயர்த்துவார். கர்த்தருக்கு அடங்கணும். ஆமென். கர்த்தருடைய கரத்துல அடங்கணும். சில ஆட்கள் கொஞ்சம் கிருபை வந்துட்டா போதும், கொஞ்சம் பாட்டு பாடுற தாளந்து வந்துட்டா போதும், ஒரே பெருமை உள்ள வந்துடும். ஜாக்கிரதையா இருக்கணும். விசுவாசிகள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கொஞ்சம் வசனம் தெரிஞ்சுட்டா உடனே பிசாசு பெருமையை கொடுத்துருவான். கொஞ்சம் அப்படி ஏதாவது தாளந்து வந்துட்டா உடனே பிசாசு பெருமையை கொடுத்துருவான். நீ சாதாரணமானவன் அல்ல, நீ பயங்கரமானவன், நீ ஏன் சபைக்குள்ள அப்படியே அடங்கி அப்படியே மடங்கி கிடக்கணும், எழுந்து புறப்பட்டு போ போ அப்படின்னு ஒரு பெரிய பாரத்தை கொடுக்கிற மாதிரி தந்திரமா பிசாசு உங்களை வெளியே தள்ள பாப்பான். ஆமென். என்ன தாளந்து என்ன திறமையா இருந்தாலும் சபைக்குள் இருந்து அது கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையாக மட்டும்தான் இருக்கணும். ஆமென் சொல்லுவீங்களா? அப்படி இருக்கணும். சுந்தரையா சொல்லுவார் தன்னுடைய புத்தகத்தில் எழுதும் பொழுது, அவருடைய சபையிலே ஒரு வாலிபன் கொஞ்சம் பிரசங்கிக்கிற தாளந்து வந்த உடனே எல்லாருக்கிட்டையும் போய் சுற்றி சொல்லி தெரிந்து கொண்டிருந்தானாம். பாஸ்டர் என்ன கவனிக்கிறதே இல்லை, எவ்வளவு தாளந்து இருக்குது, எவ்வளவு திறமை இருக்குது, கையில மைக் எடுத்தா என்னமா நான் பிரசங்கம் பண்ணுவேன், ஒரு பிரசங்கத்தை கூட என்ன விட மாட்டாரு, ஆச்சா போச்சான்னு சொன்னோடனே ஐயா காதுல வந்திருக்குது. ஆமென். ஐயா போன்ல கூப்பிட்டு சொன்னாராம், தம்பி இந்த சண்டே மார்னிங் நீ தான் பிரசங்கம் பண்ண போற. ஆமென். ஒரே சந்தோஷம் பாருங்களேன், மகிழ்ச்சி, வாரம் எல்லைக்கு அளவே இல்லை. பயங்கர டிப் டாப்பா அன்னைக்கு ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து முன்னாடி கம்பீரமா உக்காந்து பாடெல்லாம் முடிஞ்சிச்சு. பிரசங்கம் பண்ற வேலை. இப்பொழுது நம்முடைய தம்பி பிரசங்கம் பண்ணுவார் சொன்னா கம்பீரமா மேல ஏறி வந்து அப்படியே ஒரு சர்க்கிள் அப்படி ஒரு பார்வை பார்த்து கையில மைக் எடுத்து அப்படி பேச ஆரம்பிச்சா உதறுது. அவன் கை கால் உதறுது. ஆட்களை பார்த்த உடனே இனம் புரியாத நடுக்கும், ஒரு வார்த்தை வெளிவர மாட்டேங்குது, முழிக்கிறான். மைக்கை எடுத்து வச்சுட்டு கூனி குறுகி ஸ்டெப் விட்டு இறங்கி போயிட்டான். அவனை கூப்பிட்டு சொன்னார், ஏன்பா நீ இறங்கின மாதிரி ஏறி இருந்தா ஏறின மாதிரி இறங்கி இருப்பல்ல. ஆமென் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இறங்கின மாதிரி நீ ஏறி இருந்தா நீ ஏறின மாதிரி கர்த்தர் உன்னை இறங்க பண்ணி இருப்பாரு. கைவேர்த்து ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அடங்கணும், ஊழியக்காருக்கு அடங்கணும். எபிரேயர் 13:17 அதுதான் சொல்லுது. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாக விழித்திருக்கிறபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல, அவர்கள் சந்தோஷத்தோட செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். ஆமென். கீழ்ப்படிந்து அடங்குங்கள். உங்களுடைய ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்து அடங்குவீர்களானால் கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார். குதிரை எப்படி ஆயத்தமாக்கப்பட வேண்டும்? அடங்கி நடக்கிற குதிரையா மாறணும். ஆமென். 4வது ஒரே ஒரு வசனத்தின் மேற்கோள் காட்டி நான் முடிக்கிறேன். நற்செய்தி சுமந்து செல்கிற குதிரையா இருக்கணும். வீட்டிலே சென்று எஸ்தரின் புஸ்தகத்தை நன்கு வாசித்து பாருங்கள். ஆமான் தூக்கிலே போடப்பட்டான். ராஜா மொர்தெகாய்க்கு பதவி உயர்வை கொடுத்தான். ராஜா கூப்பிட்டு சொல்கிறான், மொர்தெகாய் சாகடித்தது பெரிய விஷயம் அல்ல, ஆமான் மூலமாக உலகமெங்கும் அனுப்பப்பட்ட துர்ச்செய்தி அது நிராகரிக்கப்பட வேண்டுமானால் மொர்தெகாய் நற்செய்தியை எடுத்துக்கொண்டு சுமந்து கொண்டு சீக்கிரமாய் போ. துர்ச்செய்தி ஜனங்களை வாரிக்கொள்ளாதபடி நற்செய்தி போக வேண்டும். ஆமென். சீக்கிரமாய் போ என்று சொன்ன பொழுது எஸ்தர் 8:10 வாசிக்கிறோம், வேகமாக செல்கிற குதிரைகளிலே நற்செய்தியை கொண்டு போனார்கள். ஆமென். குதிரை ஆயத்தமாக்கப்பட வேண்டும். சொல்லுங்க ஆமென். குதிரையே நீ ஆயத்தமாக்கப்பட வேண்டும். எப்படி ஆயத்தமாக்கப்பட வேண்டும்? கர்த்தர் உன் கையிலே நற்செய்தி கொடுத்திருக்கிறார். என்ன நற்செய்தி? இயேசுதான் சமாதானம், இயேசுதான் வழி, இயேசுதான் நிம்மதி, இயேசு ஒருவர்தான் நித்திய ஜீவன். இந்த